ச்சே, இந்த மாமியார் இல்லாதப்பதான் நிம்மதியா உட்காந்து டிவியை பார்க்க முடியுது. அது இருந்ததுன்னா எங்க பார்க்க முடியுது? எப்ப பார்த்தாலும் இந்த நாடகத்தை போட்டு உக்காந்துக்க வேண்டியது. நம்ம ஒரு பாட்டு கூட பார்க்க முடியறது இல்ல. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, சரோஜக்கா, வாக்கா, என்ன இந்த பக்கம்? வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். சரி, நீ அங்க வருவான்னு பார்த்தேன், வரல. அதனாலதான் சரி சும்மா பார்த்துட்டு போலாமேன்ட்டு வந்தேன். அப்படியா? சரி வாக்கா, உட்காரு. சின்ன பொண்ணு, உன் மாமியா இதோ 2 பவுண்டு செயின் எடுத்திருக்காமல, உண்மையா? ஆமாக்கோ, உண்மைதான். உங்களுக்கு யார் சொன்னா? சின்ன பொண்ணு, உனக்கு தெரியாதா? நம்ம தெருவெல்லாம் இதுதான் பேச்சா இருக்கு. என் மாப்பிள்ள ஒரு சீட்டு போட்டிருந்தாருக்கா. அது சீட்டு முடிஞ்சோனையும் ஒரு 1.5 பவுன்ல ஒரு செயின் எடுத்து கழுத்துல போட்டுக்கோன்னு சொன்னாருக்கா. இந்த மாமியாருக்கு எப்படிதான் காது கேட்டுச்சுன்னு தெரியல. தெரிஞ்சதும் அம்புட்டு பணத்தையும் நாடகம் போட்டு வாங்கிருச்சுக்கா. ஓஹோ, அந்த பணத்துலதான் இப்ப செயின்ல எடுத்திருக்கோ? இந்த சரோஜை கிட்ட என்ன சொல்றியா மருமவ? எக்கோ, என் மாமியாக்காரி கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்னு ஒட்டு கேட்கலான்னு நினைக்கிறேன். ஏக்கோ, இப்படி வாயை புழக்காத. நான் சொல்றதுக்கெல்லாம் அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஆமா ஆமான்னு தலைய மட்டும் ஆட்டு. ஏக்கோ, எங்க மாமியாரை பத்தி நானே புகழ்ந்து பேசுறேன்ட்டு இது தப்பா நினைச்சுக்காதக்கா. தங்கத்தை போட்டு கல்லுல தேய்ச்சா அது தகரமாமாக்கா. அந்த மாதிரி எங்க மாமியாரு பத்திரமாத தங்கம். மருமவ என்ன நம்மளை பத்தி இப்படி நல்ல விதமான பெருமையெல்லாம் பேசுறா? சரி, இன்னும் என்ன சொல்றான்னு நல்லா கேப்போம். ஏக்கோ, உங்க மாமியாரு காலையில எத்தனை மணிக்கு எந்திரிச்சு சொல்லுவாங்க? என் மாமியாக்காரிய பத்தி மட்டும் பேசாத, எனக்கு ஒரே எரிச்சலா வருது. காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிக்க சொல்லி கத்துன்னு கத்திக்கிட்டே இருப்பா. காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு வீட்டை கூட்டி வாசலை கூட்டி டீயை போட்டு கொண்டு போய் கையில கொடுக்கணும். கொஞ்சம் லேட் ஆச்சு, 10:15 மாறிடுவா என் மாமியா. ஆனா சரோஜக்கா, என் மாமியார் என்கிட்ட என்ன தெரியுமா சொல்லியிருக்கு? என் மாமியார் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ காலையில 9 மணிக்கு எந்திரிச்சா போதும். 9 மணிக்கு எந்திரிச்சு எத்தே அப்படின்னு ஒரு குரல் கொடுத்தா போதும், நான் பெட் காஃபியோட வந்து நிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்குது எங்க மாமியாரு. நான் எனக்கு இவ்வளவு 9 மணிக்கு எந்திரிக்க சொன்னேன்? 5 மணிக்கு எந்திரி எந்திரி எனக்கு ஆளுக்குள்ள போய் கத்துனா கூட எந்திரிக்க மாட்டாளே. நான் என்னைக்கு 9 மணிக்கு எந்திரிக்க சொன்னேன்? ஆனா ஒண்ணு, இவ நம்மளை பத்தி குறை சொல்லாம ஒரே நல்ல விதமால சொல்லிட்டு இருக்கா. இவ நல்லவளா கெட்டவளா? இதை வச்சு முடிவு பண்ணக்கூடாது. இன்னும் பேசுறது என்னன்னு கேட்போம், அப்புறமா முடிவு பண்ணிக்குவோம். இந்த நேரம் பார்த்துதான் நம்மளுக்கு காது ஒழுங்க கேட்காது. எப்படி ஒட்டி வச்சு கேட்டாலும் கேட்க மாட்டேங்குதே நல்லா. ஆனா சரோஜக்கா, என் மாமியாருக்கு நானா உசுறு. ஓ, மாமியார் உன்னை திட்டாதா? இல்லக்கா, ஒரு வார்த்தை கூட என்னைய திட்டாதுக்கா. என்னை அப்படி வச்சு கொஞ்சம் என்னை கொண்டாடும். வெளியில பார்த்தா என் மாமியார் என்னை ஏசுவான்னு எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா என் மாமியாருக்கு உள்ளுக்குள்ள ரொம்ப பாசம் என் மேல. நாங்க 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மண்ணுக்குள்ள மண்ணுக்கா. கேக்கோ, இப்ப கூட 2 பவுன்ல செயின் வாங்கி வச்சிருக்கு. எதுக்கு? நீங்க இப்ப எதுக்குன்னு கேட்கணும்க்கா. எதுக்கு? எதுக்கு? தூர போடுறதுக்கா? இல்லக்கா, எல்லாம் எனக்குதான்க்கா, எல்லாம் எனக்குதான். ஆமா, இவளுக்கு இல்லைன்னு தான் நான் மெனக்கெட்டு போய் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். எனக்கு கல்யாணத்துக்கு புது சேலை புது செயின் எல்லாம் போட்டுட்டு போகணும், அதுக்காக நான் வாங்கி வச்சிருக்கேன். இவளுக்காமா, இவளுக்கு. நினைச்சேன் நம்மளை பத்தி நல்ல விதமாவே சொல்றாளே அப்படின்னு. புத்தியை காமிச்சிட்டா பாத்தியா? கேட்போம், இன்னும் என்னென்ன பேசுறான்னு கேட்போம். ஏதாவது நம்மளை பத்தி குறை சொல்லுவாள்ல, அப்ப போய் கப்புன்னு பிடிச்சிடுறேன். என்ன சொல்றா? சின்ன பொண்ணு, உன் மாமியாரு போயிருச்சுன்னு நினைக்கேன். ஏக்கோ, நீ அதை பத்தி இவ்வளோ ஈஸியா நினைச்சிடாதுக்கா. அதை முழுசையும் கேட்காம இந்த இடத்த விட்டு நகராது பாருங்க. சும்மா இருங்கக்கா, அது இங்கன்னு நின்றுட்டு இருக்கு. சத்தம் கூட கேக்குது பாருங்க. ஏக்கோ, எங்க மாமியாரு என் நாத்தனாரு கூட இப்படி எல்லாம் எடுத்து கொடுக்காது பாருங்க. எனக்கு தான் எது எடுத்தாலும் தரும். எனக்கு தான். இந்த செயினு கூட யாருக்கு எடுத்ததுன்னு நினைக்கிறீங்க? அந்த செயினு கூட எனக்கு தான்க்கோ. அக்கா, நான் ஒரு காரியம் பண்ணலான் இருக்கேன்க்கா. ஊருக்குள்ள போய் என் மாமியார் நல்லவன்னு எல்லாருக்கிட்டையும் வீடு விட சொல்லலான் இருக்கேன்க்கா. இப்படி ஒரு மாமியார் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லலான் இருக்கேன்க்கா. என் மருமவ எம்புடு நல்லவளா இருக்கா, அவளை போய் நான் தப்பா நினைச்சிட்டேனே.
நான் எத்தனை நாள் மருமவளை முன்ன வச்சுக்கிட்டு அவளை பத்தி குறை சொல்லியிருக்கேன், எத்தனை பேர்த்துட்டு குறை சொல்லி பேசியிருக்கேன். ஆனா நான் இல்லைன்னு தெரிஞ்சப்பவும் என் மருமக என்னை பத்தி நல்ல விதமா பேசுறானா, நான் தான் கெட்டவ. என் மருமக ரொம்ப நல்லவ, என் மருமவ ரொம்ப நல்லவ. நான் தான் இத்தனை நாள் அவளை புரிஞ்சுக்காம இருந்துட்டேனே. நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவி. சின்ன பொண்ணு உங்க மாமியார் வருது. அப்புறம் புஷ்பாக்கா என்ன குழம்பு வச்சீங்க? மருமகளே, அத்தே என்னாச்சு அத்தே? முகமெல்லாம் வாடி போயிருக்கு. இது உடம்புக்கு இது சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மருமகளே, உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு. மருமகளே, இந்த செயின் என்னத்த சொல்றீங்க? உன்னை பத்தி நல்லா இப்பதான் மருமவளை புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் மருமவளை சொல்றேன். இந்தா இந்த செயின் நீயே வச்சுக்கோ. ஏத்தே கொடுங்க அத்தே. அடி பாவி மருமவளை, எதுக்கு மருமவளை அழுகுற? ஏத்தே இது ஆனந்த கண்ணீர் அத்தே, ஆனந்த கண்ணீர். மருமவளே, இந்த சரோஜா கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதை இரு. அவ பாரு முட்டைக்கண்ணை போட்டு முழிச்சு நம்மளையே பார்த்துட்டு இருக்கா. நம்ம மேல கண்ணு வச்சிருவா. மாமியாரும் மருமகளும் இப்படி ஒத்துமையா இருக்காங்களேன்னு ரொம்ப கண்ணு வச்சிருவா. அதுவும் இல்லாத ஊர் ஃபுல்லா போய் சொல்லி வச்சிருவா. பாத்துக்க, அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. ஆ சரிங்க அத்தே, நீங்க சொன்ன சரியாதான் இருக்குதே. புஷ்பாக்கா ரொம்ப தேங்க்ஸுக்கா, உங்களால தாக்க எனக்கு இந்த செயின் கிடைச்சது. ஏக்கா இதுக்கு நாளைக்கு உங்களுக்கு ட்ரீட் வச்சிடுறேன். என்னக்கா, நம்ம கூட்டத்தை கூட்டிட்டு நாளைக்கு எல்லாரும் ஹோட்டல்ல போய் சாப்பிடுவோம். என்ன, நீங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிருங்க. ஆ சரி சின்ன பொண்ணு, சரி நான் போயிட்டு வரேன். மருமவளே, உனக்கு மட்டன் பிரியாணி வேணுமா சிக்கன் பிரியாணி வேணுமா? நான் செஞ்சு தரேன். மட்டன் பிரியாணி தே, மட்டன் பிரியாணி. அமுகு டுமுகள் அமால் டுமால் அமுகு டுமுகள் அமால் டுமால் அமுகு டுமுகள் அமால்